ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் இனோவா கிறிஸ்டா. கிறிஸ்டாவில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தோன்னா, வெஹிக்கிள் 100க்கு மேலே ட்ரைவ் பண்ணும்போது ஸ்டேரிங் வாபிள் ஆகுது. ஹேண்டு பார்த்தோன்னா ஸ்டேரிங்கை ஃபுல்லாக ரைட் ஆர் லெஃப்ட் கட் பண்ணும்போது சவுண்டு வருது. அண்ட் அதே மாதிரி ஃபுல்லாக டேர்ன் பண்ணி ரிவர்ஸ் எடுக்கும் போது சவுண்டு வருதுன்றது தான். இந்த நாய்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோன்னா, மெட்டல் டேமேஜ் ஆச்சுன்னா எப்படி நாய்ஸ் வருமோ அதே மாதிரி தான் சவுண்டு இருந்தது. இந்த நாய்ஸ் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன்லேருந்து தான் வருது. இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது ஷாக் அப்சர், ஸ்டேரிங் பாக்ஸ், பால் ஜாயிண்ட் எண்ட், தைராய்டு எண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க லோயர் அண்ட் அப்பர் ஆர்ம் புஷ்ஷிலேருந்து தான் நாய்ஸ் கேட்டிருக்கு. இந்த புஷ்ஷு மட்டும் இல்லாமல் சேம் அப்பர் ஆர்ம் லோயர் ஆர்மில் இருக்க பால் ஜாயிண்ட்டும் போயிடுச்சு. இந்த அப்பர் அண்ட் லோயர் ஆர்ம் தான் ஸ்டேரிங் வாபிள் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாகவே இருக்கும். இந்த அப்பர் ஆர்ம் லோயர் ஆர்ம் புஷ்ஷு வீக் ஆகிடுச்சு, பால் வீக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் டயர் அன்லெவலாக வேர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வண்டி பார்த்தோன்னா கஸ்டமர் பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால இப்போதைக்கு சவுண்டு எதுலேருந்து வருதுன்றதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த சவுண்டு புஷ்ஷிலேருந்து தான் வருதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். எப்போதுமே கிறிஸ்டா மாதிரியான வெஹிக்கிளில் ஓஇ ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் ஓஇ ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணோன்னா சேம் 1 to 1.5 lakhs வரைக்கும் சேம் இதே மாதிரி கவர் ஆகும். இந்த வண்டி பார்த்தோன்னா 1,60,000 கவர் ஆகிருக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிளோட வந்த ஓஇ புஷ்ஷஸ். இந்த வண்டி பார்த்தோன்னா கஸ்டமர் பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால புஷ்ஷஸ் மட்டும் ஓஇயில் போட்டுட்டு அதர் தேன் பிரேக் பேட், லிங்க் ராட், அப்பர் பால், லோயர் பால் எல்லாமே அதர் மேக்கில் போட்டிருக்கோம். அப்பர் அண்ட் லோயர் ஆர்மில் வர புஷ்ஷஸ் அண்ட் பால் ஜாயிண்ட் எல்லாமே லேத்தில் கொடுத்து தான் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்பேர்லாம் பர்ச்சேஸ் பண்ணி லேத்தில் கொடுத்துட்டு அவங்க அதை பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வெஹிக்கிளில் ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்குமே லோயர் ஆர்மில் பார்த்தோன்னா டிகிரி மார்க் இருக்கும். அந்த டிகிரி மார்க்கை கரெக்டாக வச்சு மாட்டணும். அந்த டிகிரி மார்க்கை ஓல்டு மார்க்லேயே வைக்கலை அப்படின்னா வெஹிக்கிளை ரொம்ப டவுன் ஆகிடும். டவுன் மீன்ஸ் டயருக்கும் ஃபெண்டருக்கும் இருக்கிற கேப் ரெடியூஸ் ஆகிடும். இந்த கேப் பார்த்தோன்னா அலைன்மெண்ட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெஹிக்கிளில் ரிமூவ் பண்ணும்போது என்ன டிகிரியில் இருந்ததோ அதே டிகிரியில் தான் அகைன் ஃபிட் பண்ணுறோம். இந்த வண்டியில் பார்த்தோன்னா அப்பர் ஆர்ம் புஷ், லோயர் ஆர்ம் புஷ், பால் ஜாயிண்ட், லிங்க் ராட், பிரேக் பேட் அண்ட் ஸ்டெபிளைசர் பார் புஷ் இது எல்லாம் தான் இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணுது. இது எல்லாத்தையுமே பக்காவாக சூப்பராக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் அலைன்மெண்ட் டைட். வெஹிக்கிளில் பார்த்தோன்னா அப்பர் ஆர்மில் வர புஷ்ஷஸும் லோயர் ஆர்மில் வர புஷ்ஷஸும் ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. வெஹிக்கிளை ஜாக்கிலேருந்து ரிமூவ் பண்ணி வெஹிக்கிளோட டயரை ரோட் கான்டாக்டில் வச்சதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஆக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வெஹிக்கிள் பள்ளத்தில் விடும் போது எந்த மாதிரி ஆக்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை நார்மலாக வச்சுருந்தோன்னா ஆர்மில் வர புஷ்ஷஸ் எல்லாமே கரெக்டான பொசிஷனுக்கு போயிடும். இந்த மாதிரி பண்ணாமல் டைட் வச்சுட்டோம் அப்படின்னா புது புஷ் மாட்டின ஃபீலும் இருக்காது, புஷ்ஷு சீக்கிரமாக கட்டாக வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த லெவலில் வச்சு வெஹிக்கிள் எல்லா புஷ்ஷஸுமே டைட் வச்சதுக்கப்புறம் வெஹிக்கிள் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். கஸ்டமர் அலைன்மெண்ட் அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால நம்ம வெஹிக்கிளை சூப்பராக டெலிவரி பண்ணியாச்சு. தேங்க்யூ.